அனைவருக்கும் வணக்கம். மே 4 முதல் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுதுங்க. அதாவது கத்திரி வெயில் உங்களை ரொம்ப வாட்டும். இந்த மே 4 முதல் மே 28 வரை இந்த அக்னி நட்சத்திரம் இருக்குது. இந்த அக்னி நட்சத்திர நாளில் நம்ம இந்த பொருள்களை நிலவாசலில் வைக்கிறதுனால அதன் தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடலாம். கெட்ட சக்திகள் நம்மளை அணுகாமல் இருக்கும். இந்த சக்தி வாய்ந்த முக்கியமான பொருள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அந்த முக்கியமான பொருள்கள் என்ன, அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மே 4 முதல் மே 28 வரை சூரியனோட உஷ்ண கதிர்கள் அதிகமாகவே இருக்குங்க. வெப்பம் தாக்குதல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது. நீர்நிலைகள்லாம் தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் வெப்பத்தோட தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். அறிவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய நேரம் இந்த அக்னி நட்சத்திர நேரம் தாங்க. இந்த நேரத்தில் நம்ம வெளியில் செல்வதை முக்கியமாக போகிற காரணங்களை தவிர்த்து நம்ம வெளியில் செல்வதை தவிர்க்கிறது மிக மிக நல்லது. அதே போல் நீர் ஆகாரமாக அதிகமாக எடுத்துக்கிறது, தண்ணி நிறைய குடிக்கிறது, இளநீர் குடிக்கிறது, நொங்கு சாப்பிட்றது, அதே போல் தர்பூசணி, இது மாதிரி நிறைய நீர் ஆகாரங்கள், நீர்மோர் குடிக்கிறது, இது மாதிரி நீர் ஆகாரங்கள் நிறைய சேர்த்துக்கிறது நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். சூரிய பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த 25 நாட்களை தான் நம்ம அக்னி நட்சத்திரம், அதாவது கத்திரி வெயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சூரிய பகவான் பார்த்திங்கனாக்கா பரணி நட்சத்திரத்தோட 3ஆம் பாதத்தில் நுழைந்து நெருப்புக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முழுமையாக கடந்து ரோஹிணி நட்சத்திரத்தோட முதல் பாதம் வரைக்கும் பயணிக்கக்கூடிய முக்கியமான காலம்தான் இந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது. இந்த 25 நாட்களும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இந்த அக்னி நட்சத்திர நேரத்தில் உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் முக்கியமாக நல்ல நிகழ்ச்சிகள், வீடு குடி போகிறது, கல்யாணம், இது போல் சுப நிகழ்ச்சிகள் எதையும் செய்யக்கூடாது. எதிர்மறை ஆற்றலை தரக்கூடிய இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நம்மளை ஒரு பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாக்கா எதுவுமே எந்த எதிர்மறை சக்தியும் நம்மளை அணுகாது. இந்த அக்னி நட்சத்திர நாளில் நீங்கள் நிலைவாசலில் வைக்கக்கூடிய இந்த பொருள்கள்னால உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல் தாக்காமல் இருக்கும். நல்ல ஒரு நேர்மறை சக்தி உங்கள் வீடு தேடி வரும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஒன்றில் கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இன்னொரு அகலில் ஒரு 5 வேப்பிலையை வச்சு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு அதில் மஞ்சள் தூள் வைங்க. இதை அப்படியே நீங்கள் நிலவாசலில் வச்சுருங்க. இந்த வேப்பிலை பார்த்திங்கனாக்கா நோய் நொடி இல்லாமல் நம்மளை காப்பாற்றுறதுக்கும் எதிர்மறை ஆற்றலை விரட்டி அடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஆன்மீக சக்தியை கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். அதனால தான் இந்த அக்னி நட்சத்திர நாளில் நம்ம இதை வைக்கிறோம். அதே போல் இந்த மஞ்சள் மங்களகரமான நல்ல ஒரு நிகழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உப்பு மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த ஒன்று. அதனால தான் இந்த கல்லுப்பை நம்ம வைக்கிறோம். இதை நீங்கள் தினமுமே நீங்கள் இதை வைக்கலாம். இந்த 25 நாளும் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 25 நாளும் வைக்கலாம். இல்லை முடியலை, ஒன்று விட்டு ஒரு நாள் நான் வைக்கலாமா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கலாமா, வைக்கலாம். அதனால் தப்பு கிடையாது. தினமும் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இதுக்கு ரொம்ப செலவெல்லாம் கிடையாது. கொஞ்சமாக கல் உப்பு ஒரு அகலில், இன்னொரு அகலில் ஒரு 5 வேப்பிலையை வச்சு அதில் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் வைக்க போகிறீங்க. இதை அப்படியே நிலவாசப்படியில் வச்சுருங்க. இந்த 25 நாளும் இதை நீங்கள் தொடர்ந்து வச்சுட்டு வாங்க. இந்த வேப்பிலையை பார்த்தீங்கன்னாக்கா கசப்புத்தன்மை இருக்கிறதுனால எந்த ஒரு கிருமியும் நம்மளை அண்டாதுங்க. இந்த வேப்பிலையை நீங்கள் மறுநாள் கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த மஞ்சள் தூளை அப்படியே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நீங்கள் கரைச்சி அப்படியே நீங்கள் எங்கே பார்த்தாலும் வீட்டில் தெளித்து விட்டுருங்க. இந்த மஞ்சள் பொடிக்கும் தீய சக்திகள் எதுவுமே வராது, நோய் கிருமிகள் எதுவுமே வராது. இந்த வெயில் நேரத்தில் பார்த்திங்கனாக்கா அம்மை போன்ற நோய்கள் வர்றதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி இந்த வேப்பிலைக்கும் இந்த மஞ்சளுக்கும் இருக்குங்க. அதனால் இந்த
கத்தரி வெயில் அடிக்கக்கூடிய அக்னி நட்சத்திர நாளில் நீங்கள் இதை வந்து இந்த 25 நாளும் நிலைவாசப்படியில் தினமும் வைங்க. அதே போல் இந்த வேப்பிலையை நீங்கள் இது கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு அந்த மஞ்சள் பொடியை தண்ணீரில் கரைச்சி மறுநாள் வந்து காலையில் எங்கே பார்த்தாலும் வீடு வெளியில் ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க. மறுபடியும் வாசலில் அதே போலவே கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் ஒரு 5 வேப்பிலை, கொஞ்சமாக நடுவில் மஞ்சள் தூள் வச்சு நீங்கள் நிலவாசப்படியில் வைங்க. இந்த கல்லுப்பும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மருத்துவ ரீதியாக பயன்படக்கூடியது தான். ஆன்மீகத்துக்கும் பயன்படும், மருத்துவ ரீதியாகவும் இந்த கல்லுப்பு பயன்படும். அதனால தான் இந்த நாளில் நம்ம இந்த கல்லுப்பையும் வைக்க சொல்கிறோம். இந்த முக்கியமான 3 பொருள்களும் ஒன்றாக சேரும்போது அந்த இடத்துக்கே ஒரு மகிமை உண்டாகிருங்க. உங்களை வந்து எந்த சக்தியாவது தாக்கணும்னு நினச்சா கூட அதால் தாக்க முடியாது. எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டுக்குள்ளே வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அந்த இடத்துல. உங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட தாக்கம் இல்லாமல் உங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான பொருள்கள் இந்த 3 பொருள்களும். இந்த பொருட்களை வந்து நிலவாசலுக்கு உள்ளே வைக்கணுமா வெளியில் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிலவாசலுக்கு வெளியில் தாங்க வைக்கணும். இன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மே 4 திங்கட்கிழமை அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. இன்னையிலேருந்து நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிருங்க. 25 நாளும் வைங்க. உங்களுக்கு வந்து எந்த நோய் நொடியும் அண்டாமல் இந்த அக்னி வெயிலால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் உங்களோட உடல்நிலையாகட்டும், உங்களுடைய வீட்டிலையாகட்டும் அனைவருக்கும் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய இந்த பொருள்களை கண்டிப்பாக இந்த 25 நாட்களும் நீங்கள் வாசலில் வைங்க. இந்த கல்லுப்பையும் நீங்கள் வந்து சிங்கில் கரைச்சி விட்டுறலாங்க. இன்றைக்கி வச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் கரைச்சி விட்டுட்டு நாளைக்கு காலையில் புதுசாக 3 பொருள்களுமே வேப்பிலை, கல்லுப்பு, மஞ்சள் எல்லாமே 3 புதுசாகவே வச்சுருங்க. இதனால் பார்த்திங்கன்னா அக்னி வெயில் வந்து உங்களை பாதிக்காது. நோய் நொடிகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். உங்களை வந்து நோய் நொடிகள் எதுவுமே வந்து தாக்காது. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.